அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு ஹாலிடே நாளில், அதாவது ஸ்ரீலங்காவில் பௌர்ணமி நாட்கள் போயா டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களில் வர ஹாலிடேஸ் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அப்படியான ஒரு நார்மலான நாளில் ஒரு சிம்பிளான லஞ்சோட ஒரு கிச்சன் க்ளீனிங் வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நான் அடுப்பில் தான் இந்த முறை நான் அரிசியை வச்சுட்டேன். நான் ரைஸ் குக்கரில் அரிசி வைக்கல. காரணம், இப்போ ஸ்ரீலங்காவிலலாம் கரண்ட் பில்லெல்லாம் கூட்டின நாளில் இருந்தே நாங்கள் ரைஸ் குக்கரை நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் கேஸ் குக்கரில் ரைஸை வச்சுட்டேன். இப்போ நான் ஃபிஷ் கறி செய்ய போகிறேன். ஃபிஷ் கறிக்கு முதலாவது வெங்காயம், துண்டு மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கருவேப்பட்டை, இஞ்சி சின்ன துண்டு, வெள்ளைப்பூடு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி அதை வதக்கி அதுக்குள்ளேயே வெந்தயம் அதையும் போட்டுட்டு தேவையான அளவு நான் மிளகும் போட்டுக்கொள்கிறேன். அது நேரம் மசாலா தூள், மஞ்சள் எல்லாம் போட்டு தண்ணியையும் போட்டு மேகி கோகனட் மில்க் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறது. அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கு பிறகு நான் மீனை போட்டு எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் செய்கிற நேரம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் சின்ன பிள்ளைங்களுக்கும் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு மெதுவான ஒரு உரைப்பு கலந்த ஒரு ஃபிஷ் கறியாக தான் இந்த கறி இருக்க போகுது. ஸோ என்னோட மகளுக்கு நான் கொடுக்கறதுனால ஒரு கொஞ்சோண்டு உரைப்போட கலந்த ஒரு ஃபிஷ் கறி, அதே நேரம் பாலுக்கவும் இருக்கணும், ரெண்டும் சேர்ந்த மாதிரியாக இருக்கிறதுனால நான் இப்படி செஞ்சு கொண்டேன். அதே நேரத்தில் கொரக்காவும் போட்டு அரைச்சி கொண்டேன். கொரக்கா இல்லாதவங்க புளி போட்டுக்கொள்ளலாம். ஸோ ஒரு வித உப்புத்தன்மையும் இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கன்றதுக்காக நான் கொரக்கா போட்டுக்கொண்டேன். அதோடு சேர்த்து பீட்ரூட் கறி, அதுக்கு பிறகு மீனையும் பொறிச்சு எடுத்துக்கொண்டேன். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். நான் எப்பயுமே க்ளீன் பண்ணி கொண்டு தான் டெய்லி சமைச்சு முடித்த பிறகு அங்கே கொட்டி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் இருந்துட்டு இருக்கா இந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணுற நாட்களும் உண்டு. அது மட்டுமல்ல, நான் நார்மலாக ஒரு 1 வீக்குக்கு தேவையான மீன் வாங்கினா அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உப்பையும் மஞ்சத்தூளையும் போட்டு நான் ஸ்டோர் பண்ணுவேன். அப்படி செய்கிற நேரங்களில் எங்களுக்கு சமைக்கிற நேரம் அந்த ஃபிஷ்ஷை நாங்கள் எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸும் சேம் அதே மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இன்னொரு நாள் நான் வெஜிடபிள் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்கிற வீடியோவோடு நான் வரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே கண்டினியூவாக பார்ப்போம்.
இருந்துட்டு ஒருக்கா அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ மந்த் சரி இந்த மாதிரி எல்லா சாமானையும் இழுத்து டீப் க்ளீன் ஒன்று பண்ணினா உண்மைக்குமே பார்க்குறதுக்கு மனசுக்கு ஒரு வித்தியாசமான புத்துணர்வாக இருக்கும். டெய்லி சமைச்சதுக்கு பிறகு க்ளீன் பண்ணாலும் இருந்துட்டு ஒருக்கா எப்போ எல்லாம் இப்படி தோணுதோ அப்போ எல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு டீப் க்ளீனிங் ஒன்று கிச்சனுக்கு மட்டும் இல்லை எங்கெங்கெல்லாம் தோணுதோ அப்பப்போ உடுப்பு கபட்டை கூட இழுத்து திருப்பி மடித்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்கிறது எனக்கு மிகவும் விருப்பம். இது ஒரு ரெண்டட் ஹவுஸ், அங்கங்கே டேமேஜஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இருக்கிற வரையும் எங்கட வீடு மாதிரி இதை பத்திரப்படுத்தி திருப்பி கொடுக்கணும்ன்றது தான் என்னோட நோக்கம். இவ்வளவு தான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டன் தட்டி விட்டீங்கன்னா அது எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.